இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடைசியாக பேசுகிறேன். இப்போ வந்து மார்கன் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. 25th டே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இன்றைக்கி தியேட்டரில். முதல்ல தேங்க்யூ. சக்தி திருமணோட ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது அது உங்கள் கையால் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். வழக்கமாக ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேடையில் வச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். யாரும் மேலே வர போகிறீங்க சார்? கொஞ்சம் யார் வரீங்களா சார்? கையல் சார், கையல் சார், நீ வாங்க சார். தம்பி இம்தியாஸ், இம்தியாஸ் கன் இங்கே இருக்கு. கன்னுங்கப்பா. இந்த லோட் புல்லட் போட்டாச்சா? போடுங்க. சுட போகிறீங்க சார் நீங்கள் ஆக்சுவலாக? அதான் சார் ஜென்ரல். சக்தி திருமகன் பெரிய வெற்றி பெறணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய 25வது படம் பெரிய வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள் சார். எல்லா நிகழ்ச்சிகளையும் பூங்குத்து கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா, நாங்கள் வந்து யார் வந்தாலுமே சுட்டு தான் வரவேற்பு வரோம். நீங்கள் யார் வந்தாலும் சார் அங்கே வச்சிடலாம், ஆடியன்ஸ் வச்சிடலாம் சார். கொஞ்சம் பேக்கில் வரும் சார், ஆனால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. லைட்டாக இருக்கலாம் சார், நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி சார். ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நிற்பேன். ரெடி சார், ரெடி. அருண் பிரபு பக்கத்தில் வாங்க, நீங்கள் பக்கத்தில் வாங்க சார். கொஞ்சம் காதை பூத்திக்கிங்க சார், ஒரு காதில். உங்களுக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றாவது, மேபி ஹீரோயின் சைடில் அஃபெக்ட் ஆகலாம், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடுங்க. ரெடி சார். சார் கண்ணை முடிக்குங்க சார் பார்த்து. சரி சார், சரி சார், சரி. ஒரு இந்த கண்ணை மூடிக்குங்க, நானும் பொத்திக்கிட்டுமா சார்? சுடுங்க சார், கேமராவை நோக்கி. ரெடி, கண்ணை முடிக்குங்க சார், கண்ணை முடிக்குங்க. ரெடி, ரெடி, கண்ணை முடிக்குங்க. கன்னு புல்லட் இங்கே வந்துருக்கு சார். இப்போ படம் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். பிரபு சார் சுடுறாங்க, புல்லட் இங்கே வந்துருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தெரியல சார் எனக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். சார் கண்ணு முடிக்குங்க சார். ரெடி, ஓகே பாப்பா? இன்னும் ஃப்ரெண்டா சார்? கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க. ரெடி சார்? வேணாம் வேணாம் சார், எனக்கே பாவமாக இருக்கு சார், வேணாம் சார். பிரபு நீங்களும் வரீங்களா சுடலாம்? டன், அவ்வளோ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வார்ம் வெல்கம் சார். தேங்க்யூ. யா யா. மனசுல இருக்க மொத்த மன்மத்தையும் இப்போ காமிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், எங்களுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினீங்களா? சுட போகிறாங்க, கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக இவர் வந்து முன்னாள் டிவி நடிகர், நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்டேஜில் சுடும்போது உண்மையாகவே புல்லட் போட்டால் எப்படி இருக்குமோ பண்ணி காட்டுறீங்க எங்களுக்காக ப்ளீஸ். பெர்ஃபார்ம் பண்ணி. ஆஹா, விஜய் ஆண்டனி சார் நீங்க ஒரு பையனை காதல்ல சுடும்போது எப்படி சொல்வீங்களோ அந்த ரியாக்ஷன் கொடுங்க. ஆனா நீங்க சாவர ரியாக்ஷன் கொடுங்க ப்ளீஸ். ரெடி சார்? நீங்க இயக்க, உண்மையான இயக்குனர் நடிக்க, இந்த காம்பினேஷனே பிரமாதமாக இருக்கு. ரெடி பிரபு, ரியாக்ட் பண்ணனும் ப்ளீஸ் எங்களுக்காக. ரெடி ப்ளீஸ் ரியாக்ட். யா ரெடி, க்ளோஸ் யுவர் ஐஸ், ஆக்ஷன். யா thank you, thank you, thank you so much அருண் சார். thank you திருப்தி அவருக்கு. என்ன சொல்றீங்க விடுங்க. யா ரெடி. வாவ் மேம், தேங்க்யூ. இப்போ வந்து அருண் பிரபு கையால் ஒன்று வாங்கிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. டைரக்ட் பண்ணதை நாங்கள் பார்த்தது இல்லை. ஓகே சார். அவரை டைரக்ட் பண்ணி நீங்கள் நடித்ததை பார்த்தது இல்லை. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தர் சுடுறாங்க, அது எப்படி கீழே விழணும் சொல்லி ரியாக்ஷன் அவர் சொல்லி தருவார். நான் சந்தேகம்லாம் கேட்குறேன், கேட்கலாம். கேட்டுட்டு அவர் சுடுவார், நீ அவர் சொன்ன மாதிரி நடிக்கணும். நீங்கள் டேக் நீங்கள் தான் ஓகே பண்ணணும். சரி, ஓகேவா? பிரபுட்ட மைக் தாங்க. யாருப்பா கோஆர்டினேட் பண்ணுறா? 2 மைக் தான் இருக்கா? யா தேங்க்யூ. எஸ் சொல்லுங்கள் சார். சுட வேணாமா? அன்பால சுடலாம் சார். சார் இதெல்லாம் அன்பால நடக்குது. ஐயோ சார், சார் சார் அன்பு சார், அன்பு சார். ஐயோ சார், சார் எனக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒன்றும் இல்லை சார், நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அன்பால சுடுறீங்கன்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா சார்? பாசிட்டிவாக நினைப்போம் சார், நம்ம அன்பு தான் சார். உங்களே சுட சார், வாங்க சார் நீங்கள் வாங்க. சரி பிரபு, நீ நடிக்க சொல்லி தரீங்க. ஆக்சுவலாக நான் நடிக்கிறேன். பிரபு சொல்லுங்க பிரபு. இல்லை சார், இல்லை அவர் பேசுகிறோம். இல்லை இல்லை முதல்ல சொல்லித்தாங்க.
சார் அப்படியே ஸ்பான்டேனியஸாக பண்ணுங்க. ஸ்பான்டேனியஸ்லாம் கிடையாது. நான் எங்கே சொன்னேன் சொல்லல. இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் என்ன செய்யணும், எதுக்காக சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். என்ன சீனு, எதுக்காக சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சார் இப்போ தான் வேணாம் நீங்கள் சொல்லுங்கள். எஸ் எஸ் பேசும்போது ஒன்றா பேசிக்கலாம், அப்புறம் வந்து சுடும்போது தனியாக தெரிவிக்கிறேன். எஸ் சார் இருக்குது சார். சார் ப்ரொமோஷனுக்காக தானே சார் சொல்கிறேன். அதுக்காக தான். டம்மி தான் சார். இல்லை டம்மி தான் இருந்தாலுமே நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் கன் ஷாட் வாங்கின மாதிரி. கன் ஷாட் வாங்க அவ்வளோதானா? அதில் லவ்லாம் இருக்கலாமா? சாகும்போது லவ் எமோஷனோட சாகணுமா? ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் மட்டும். எஃபெக்ட் என்ன மாதிரி எஃபெக்ட் லைட்டாக பண்ணி காட்டுறீங்களா கொஞ்சம் எனக்கு? எப்படி ரியாக்ட் பண்ணணும் சார்? அந்த சவுண்டில் நீங்கள் என்ன வருது அந்த மாதிரி? ஓகேவா? ஓகே ரெடி? எங்கே சொல்லுங்க. நிஜத்துலேயே இவ்வளோ சந்தேகம்லாம் கேட்டிருக்காரா? அங்கே எங்கே சார் கேட்டேன்னா? ரெடி ரெடி நெஞ்சு இப்போ தான் கத்தம்பி. ஓகே தேங்க்யூ சார். நீங்கள் சுட்டிங்கல்ல, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். அனைத்து ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆரம்பமே இவ்வளோ கலக்கட்டது, இவ்வளோ கன் ஷாட்டோட ஆரம்பிக்கிறதுனால இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு படம் உங்களுக்கே தெரியும். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சினிமாவுடைய விடாக்கொண்டன், அப்புறம் கொடாக்கொண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நேற்று ஹைதராபாத்தில் வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தார். அவர் வந்து தெலுங்கில் எவ்வளோ பெரிய வெற்றின்னு பேசியிருந்தார். தமிழ்லையும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்கன் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். இந்த நேரத்தில் அஜய் திஷானை மேடைக்கு வர வைக்கலாம். அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபோ பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லணும். கம் அஜய், கம் ப்ளீஸ். அஜய் இஸ் மேட் அ சாலிட் டெபோ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நான் ரிவ்யூ பார்க்கும்போது அஜயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பல பேர் பாராட்டி பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. அந்த ஹீரோ அறிமுகம் வார்த்தை காரணமான விஜய் ஆண்டனி சாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய பையனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டரில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிக சிறப்பாக ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹீரோவாக நம்மளுக்கு வந்திருக்காரு. அஜய்க்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. டெபு படமே வெற்றி அடைகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு 4-5 படம் வெற்றிக்கு பிறகு தான் ஒரு வெற்றியை சுவைப்பாங்க. ஆனால் அஜய் இன்னைக்கு முதல் படத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் அஜய். கங்க்ராட்ஸ் டு யூ. கங்க்ராட்ஸ். அண்ட் விஜயானி சார் பற்றி சொல்லவே வேணாம். தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகளில் அவரை பற்றி பேசும்போது ஒரு விதத்தை தான் சொல்லியிருக்கேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமாக அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலாக அப்ரிசியேஷன் இல்லைனாலும் வணிக ரீதியில் மாபெரும் வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜய் ஆண்டனி சார். சில படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையும், சில படம் கிரிட்டிக்கலாக பெரிய லெவலில் பேசப்படாமல் இருக்கும். ஆனால் எல்லா படங்களுமே வணிக ரீதியில் வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்திய பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சார்கிட்ட இருக்குது. நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் சார். உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது தெரியுது. உங்கள் ஒவ்வொரு படத்தையும் வணிக ரீதியில் எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டாக அவர் படத்தை பண்ணுவார். அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையாக ஒரு கிளவுடு மூலமாக எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்பயே மேலே கிளவுடில் போயிட்டு அந்த கிளவுட்லேருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்ணுறதும், அதுக்கு வந்து அடுத்த கட்டமாக எடிட்டிங் முடிஞ்சவொடனே டப்பிங் ஒரு குழு பண்ணிட்டு இருக்கிறதும், அடுத்த கட்டமாக அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும், சேம் டைம் வந்து சிஜி இருந்தனா சிஜியும் பண்ணுறதும், அது எல்லாமே சவுண்ட் மிக்சிங் பண்ணி கண்டென்ட்டை வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக காமிச்சார்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃபைனல் காப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கட்டுன்னு நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையே அடைஞ்சிருக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பராக இருக்காது. அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பாக்டே வராது. ஆனால் விஜயானி சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும், அந்த படத்தை நான் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறனோ அதை பார்த்த உடனே அது சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, ஹிந்தி டப்பிங்காக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தேட்டருக்குள்ளோ இல்லை ஆந்திரா தெலுங்கானா தேட்டருக்குள்ளோ உடனே வாங்கணும்னு நினைக்கணும். அப்படி வாங்க வைக்கிற அந்த சூத்திரமும் திறமையும் அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் அந்த குவாலிஃபிகேஷனும் அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற திறமையும்
விஜயன சார்ட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு படத்தையும் பெரிய வெற்றி படங்களாக பெரிய பெரிய வெற்றி படங்களாக மாற்றிட்டே இருக்காரு. அந்த வகையில் மார்கன் மிகப்பெரிய வெற்றி. இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் எல்லா ரைட்ஸுமே இப்போ தியேட்டர்கள் ரைட்ஸ் தவிர எல்லாத்தையும் வித்துட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் தவிர இது எல்லாம் வித்துட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் பெரிய அமௌண்ட் கேட்டுட்ருக்காரு. அந்த கன் ஷாட் மாதிரியே எப்படி வந்து இன்னைக்கு சூப்பர் டூப்பராக ஃபயர் பண்ணாரோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஹாப்பியாக அடுத்தது உடனே லாயர் படத்தோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவார். அதை கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ சூப்பராக தன்னுடைய படங்களுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய படைப்புகளையும் சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்க விஜயானி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் மாதிரி எவ்வளோ சூப்பராக பத்திரிகையாளருக்கு முன்னாடி இந்த ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் மிக சூப்பராக அமையணும். அடுத்தடுத்த கட்டம் அவருடைய படங்களுடைய வெற்றி அமையணும். அது மாதிரி அமையறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுன்ற நம்பிக்கை இருக்குது. நான் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். அருண் பிரபு நம்மெல்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு இயக்குனர். அருவி, வாழ் அப்படின்ற படங்களை கொடுத்து ஒரு மிக சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர். அவருடைய ஒரு வணிக ரீதியில் ஒரு பார்வை இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் படம், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம், ஆனால் ஒரு கமர்ஷியலான படம், ஒரு முழுமையான கமர்ஷியல் படம். பார்த்தவொடனே நானே ஆச்சரியப்பட்டேன், அருண் பிரபு இப்படிப்பட்ட படம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா நாம் வந்து அவரை நினைப்போம் அவர் வாழ்வியலோட யதார்த்தத்தோட ஒரு படைப்பு கொடுப்பாருன்னு. ஆனால் யதார்த்தத்தோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா? சக்தி திருமகனில் அருண் பிரபு கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வரப்போகுது. அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் முடிவடையும் போது எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. விஜயானி சார் ஆசைப்படுறதே என்னென்னா, நான் அடுத்த கட்டம் என்னுடைய பிஸ்னஸ் மிக பெருசாக பண்ணணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து 50 கோடி பண்ண மாதிரி இந்த படம் 50 கோடி பண்ணணும், அடுத்து நான் 100 கோடி பண்ணணும்னு ஆசையெல்லாம் அவருடைய ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கனவுகளுக்கு ஒரு அடித்தளத்தை கண்டிப்பாக சக்தி திருமகன் அமைச்சு தரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டைட்டில் தான் சக்தி திருமகன். அதே மாதிரி படமும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்தி இந்த படத்தில் அறிமுகமாக வராங்க. திருப்தி, ஆல் தி பெஸ்ட் டு யூ. Congratulations and wishing you a wonderful debut and great success and great career in Indian cinema. பிகாஸ் அவங்க தமிழ் நடிகை கிடையாது, அவங்க மராட்டி, நார்த் இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்காங்க, தெலுங்கில் நடிக்கிறாங்க. அதனால் இந்த இந்தியன் சினிமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் நேதா சார், உங்களுடைய பாடல் 100வது பாடலுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் விஜயநேசானுடைய பாடல்களில் நீங்களும் உங்களுடைய லிரிக்கோட சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க. அந்த பாட்டில் மாறுதோ அப்படின்றதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னராக சக்தி திருமகன் வரப்போது. அதனுடைய அறிமுக விழா இன்னைக்கு பண்ணணும்னு, அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டது. எல்லோரும் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ரேகா, கிரேட் ஷோ அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி மேம். முதல்ல விஜயானந்தி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் இது 25வது திரைப்படம் சாருக்கு. டபுள்ஸ்ன்னு போட்ட மாதிரி சாருக்கும் அது டபுள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் அன்னைக்கு 25வது திரைப்படம் வருது. விஜயானந்தி சாரோட எனக்கு மலரும் நினைவுகள் தான் போகுது. அவர் சோலைமேடு கில் நகரில் அப்போது ஸ்டுடியோ வச்சுருந்தார். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைமில் அப்போ வந்து அந்த நெஞ்சாங்குட்டியில் நீயே நிற்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு. அந்த பாட்டையே வந்து வேறு மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். அப்போது அப்புறம் சரி, நல்லா மீட்டுக்குள்ளே தத்தகாரத்துக்குள்ளே எழுதுறீங்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர் ஒன்றுக்கு சார் இசையமைச்சிருந்தார். நம்ம அந்த என்னை தேடி காதல் என்னும் தூது அனுப்புன்னு ஒரு பாடல், அந்த மீட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க. அது நான் எழுதுனேன். என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்களும் எழுதினாங்க. ஆனால் அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க எழுதினாங்க. அதன் பிறகு சாருக்கு நான் வாய்ப்பும் தேடலை. அதுக்கப்புறம் நான் அப்படி ஒரு பயணத்தில் இருந்துட்டேன். சரி, நான் முதல்ல நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். பிறகு சார் நடித்த 2 படங்களில் நான் எழுதினேன். கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில் அதில் சார் இசை இல்லை. அதன் பிறகு இப்போ ரோமியோ, அதில் இந்த சிடு அந்த பாட்டில் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோடு நான் எழுதுகிற முதல் படம் இது. விஜய் சாருக்கு எழுதுகிற அந்த முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் எனக்கும் இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான். ஆமாம், சாருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருணோட மற்ற 2 படங்களை பற்றி நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அருவி, வாழ், அந்த 2 திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வையில் பார்க்கும்போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக 2மே இருக்கும்.
நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இல்லை, நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியாக கட்டமையாத ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான கதை பின்னல் அந்த 2 படங்களுமே சொல்லியிருக்கோம். அது அறிவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நாம் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பாக சொல்கிறோமே அப்படிங்கிறது அந்த படம் தெளிவாக காமிச்சிருக்கோம். வாழும் அப்படி தான், ஒரு தனி மனிதனாக, ஒரு இண்டிவிஜுவலாக இந்த சமூகத்துக்குள்ளே நம்ம எப்படி இருந்தால் இந்த சொசைட்டி கட்டமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழில் பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சரியாகலைன்னா இந்த சொசைட்டிங்கிறது சரியாகாதுங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் தான் தனித்தனியாக இல்லை, இது ஒரு சங்கிலி, இது ஒரு கண்ணிங்கிறத கதை வாயிலாக எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்புல. ரொம்ப பிடிச்ச படம் 2 படங்களுமே எனக்கு. வெறும் படமாக இல்லாமல் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னாடி முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க, அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற ஏக்கம் பல நாள் எனக்கு இருந்திருக்கு. அந்த 2 படங்களை வச்சு, அது குறிப்பாக வாழ் வச்சு, வாழ் இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்குள்ளே டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டிய படம். ஆமாம், அது வரலைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மீண்டு போயிட்டு தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த நியோ பாலிட்டிக்கல்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், இந்த படம் உறுதியாகவே அதை தான் பேசுது. எனக்கு பாட்டு எழுதும் போது எனக்கு கதையை சொன்னாப்புல. ஆமாம், இன்னும் குறிப்பாக அந்த 2வது பாடலாக வந்த அந்த வாகீசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது, வரிகளாகவும் மெட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்திருந்தாங்க வரிகளில். ஆமாம், பெரும் மகிழ்ச்சி அதில். மற்றபடி நான் எழுதின பாடலை பாடின அந்த நண்பர், அவர் பேர் அனித். ஆமாம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் இன்னும் நிறையா, அருணுக்குள்ளே ஒரு ஆழமான, ஒரு தெளிவான, ஒரு செறிவான ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்களும் அதை பண்ணுவார். இந்த திரைப்படம் பார்த்த பிறகு நம்ம நிறைய பேசலாம், ரொம்ப நுட்பமான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் பேசுது. தின்சா, அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னாடி மனிதர்கள் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆமாம், நிறைய அருமையான நாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கேற்ற திரைப்படங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஆக்கப்பூர்வமானது நான் நினைக்கிறேன். ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூனிவர்சல் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன். நம்ம தமிழ் திரைப்படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக அறிமுகம் வர மேம்க்கு தமிழ் சினிமா வரவேற்கிறது, வாங்க நிறைய பண்ணுங்கள். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும். Hi everybody, and firstly I'd like to start with thanking Vijay Anthony sir for giving me yet another opportunity. And இது sir-ஓட நான் பண்ணுற 5th film, and this film is extremely special because it's his 25th film. Happy birthday sir. And Arun Prabhu sir and Shelly sir, thank you so much. It was an honor working with you. And இந்த படத்தில் மெயினாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிற பெரிய விஷயம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து டீமாக உட்காந்து ஒரு சீன்லேயும் வெதர் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் ஆர் பிக் கேரக்டர், ஃபேப்ரிக்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியோட ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆன் த ஸ்பாட் there was no last minute stress, last minute chaos, எதுவுமே இல்லை. We were all extremely clear as technicians. So thank you Arun Prabhu sir and Shelly sir. And Tripti, you are a darling to work with. எல்லா ஃப்ரேம்லேயும் அமேசிங்காக இருந்திருக்காங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. And lastly my team, Pratibha and Nivi, thank you so much for being a huge support. And the AD team also, amazing team. So wishing everyone all the best. And ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். I really hope and pray that this movie becomes a huge hit. Thank you so much. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷவ். சக்தி திருமகன் தான் என்னோடய செகண்ட் மூவி. எனக்கு சக்தி திருமகனில் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா சக்தி திருமகன் எனக்கு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் எனக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கதாநாயகி திருப்தி அவர்கள், we would like to hear from you. உங்களுடைய அனுபவம் and how was it to work with Vijay Anthony sir, please. எல்லாருக்கும் வணக்கம். First of all, wish you really very happy birthday Vijay sir. May you soar highest of all. Thank you all of you for coming here in such a large number. இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு விஜய் சார் அண்ட் அருண் சார்.
I had a really very incredible experience working with the entire team. எல்லாரும் like all departments, costume department, direction department, light department, எல்லாரும் ரொம்ப disciplined இருந்தாங்க, ரொம்ப sincere இருந்தாங்க. And Shelly sir and Arun sir, they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set. And Vijay sir also, every time Vijay sir and I used to meet on the set for the shot, the first question he used to ask was like, how are you, the set and the team, is everything okay, food nalla irukku, and everything. He used to care for me also. So that made me like feel more comfortable from the day one itself. So na எப்பவும் anxious or excited feel பண்ணலே, even not even on the first day of the shoot. So ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு த என்டையர் டீம், விஜய் சார் அண்ட் அருண் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அருண் கிட்ட ஒரு 10 years பேக் வந்து நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது ஹி செட் என்னோட எல்லா படத்துலையுமே பாலிடிக்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி சொன்னாப்புல. அண்ட் பாலிடிக்ஸ் வந்து எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பார், ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து நோட் பண்ணி வைப்பார். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹில் கெட் இன் டு இட். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அது நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜய் ஆண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவும் பகலுமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் இல்லை, இப்போ தான் மீட் பண்ணோம் 1 மந்த்துக்கு முன்னாடி மார்கனுக்காக. கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 24/7 வேலையாக இருக்கிறதுனால என்னோடய ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான். இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், காமெடி பண்ணுறேன். படத்தை தானாக பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறதை விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும், பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. இப்போ உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளேருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லோரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சந்தோஷமாயிடுறேன், ஜாலியாக இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க.
அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்காக பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேன்லாம் ஒன்று பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கிறீங்க. அது வந்து பண்ணி என்னை 25வது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ணுற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் வந்து அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடித்தேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளில் உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது பல டைமென்ஷனில். ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவியை. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாளுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பார்த்துக்கிறேன், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் நேரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இல்லை, ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு அதுதான். நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனாக ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவருக்கு வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன இந்தியாஸ் டாப் 3 டேரக்டர்ஸில் அருண் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படி தான். எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு வந்து உங்கள் படத்தை வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் வந்து ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர், ஆக்டர்ஸு, பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி வந்து புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாமா? ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு. அதனால் இவ்வளோ பெரிய அவுட்புட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே, ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்குல்ல, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்றது இருக்கும், அப்படிலாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது. அதை வந்து ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமணம் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேசாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நீங்கள் 2 பேர் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு. ஆக்சுவலாக உங்கள் அடுத்த படம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஹீரோ, நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில். இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் ரெட்டி, அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்கள் பண்ணணும். உலகமே வந்து உங்களை பார்த்து, ஏன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சுல உங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டு ஷெல்லி இருக்கார், உங்கள் டீம் ரேமண்ட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருண் பிரபு இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சக்தி திருமகன் பயங்கர கருத்துக்களோடு பண்ணியிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களை கொண்டு போவோம்னு நம்புகிறேன் பிரபு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெல்லி, உங்களுக்கும் மிக மிக நன்றிகள். ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு. யமகாதிக்கு டேரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி. அப்புறம் திருப்தி, ஒண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும் போது யார் அவர் காமிப்பார். ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும், வால் ஹீரோயினாக இருக்கட்டும், பெக்யூலியர் ஃபேஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நான் வந்து எவ்வளவோ இந்த மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிட்ருக்கிறேன்.
யார் எல்லாத்தையும் வேணான்றாரு. சஸ்பென்ஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு வந்தார் அந்த பொண்ணை, திருப்தியை. வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்ட்ரஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் திருப்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல, நானும் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறமே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் தூரத்துலேருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேறு லெவலில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணிங்களா, அதுவுமே லக்கு. ரொம்ப பொய்ட்டிக்காக என்னன்னு சொல்ல முடியாது. உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த சக்தி திருமகன் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் நான் டீசெண்டாக காட்டுறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோடய சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோடய டீம், என்னோடய ஆஃபீஸில் என்னோடய சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னோட மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார், இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோடய பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ். அண்ட் உன்னோட ஃபஸ்ட்டு படம் வந்து 25th, இன்றைக்கி 25வது நாளில். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்றைக்கி நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ரொம்ப உங்கள் மத்தியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட். தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ ரேகா. ஒவ்வொரு தடவை ரேகா இங்கே இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் முடித்த பிறகு கேள்விக்கு எதாவது பேசலாம், இல்லை இங்கேருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தான். சார் விஜயாண்டனி சார். சார் விஜயாண்டனி சார் நிற்கட்டுமா உட்காரட்டுமா சார்? உட்காருங்க சார். நிற்க வச்சு கேள்வி கேளுங்க சார். நீங்கள் சார் நிற்கிறேன் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். யார் சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உட்காரணுமா? உட்காருங்க சார். கேமரா எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் எங்கே சார் கை மட்டும் இங்க இருக்காங்க. யார்? எஸ் சார், எஸ். ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அறிவியலையே பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆமாம். நீங்களும் இப்போ தனஞ்சயன் சொல்கிறப்ப கூட உங்கள் பேனரில் பண்ணால் அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும், அதை வெற்றி பெறவும் வச்சுருவீங்கன்னு சொன்னார். சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெலாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டார் சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டார் சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. அதான். விஜயானி சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்தில் நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்குது, முகம் தெரிஞ்ச இதாக இருக்கீங்க. 50வது படத்தில் எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துலேயே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷனில் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சார்? என்ன? ஆமாம் சார். இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலாக அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவனில் பண்ணியிருக்கிறேன், யமனில் பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில். இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க, கோடியில் ஒருவனில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் அவர் கேமரா வச்சிருக்கிறாரு. ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார். நல்லா இருக்குது சார். நம்மளாம் நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கோம்ல, நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க, நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளால் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால் ஏன்னு கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டை நடத்துறதுன்ற ஒரு டாஸ்க்கான விஷயம் தான் அது. அந்தந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். விஜயாண்டி சார், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
25 படம் இதுக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம். ஸோ பெரிய லெவலில் மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. உங்களோட மியூசிக் இப்போ ரீசெண்டாக கூட மதகதராஜா படம் அவ்வளோ பெரிய பிரேக் பண்ணுச்சு. தேங்க்யூ சார். ஸோ திருப்பி மியூசிக்கில் ஃபோக்கஸ் இருக்குமா, இல்லை என்ன படம் அடுத்து கமிட் பண்ணும் சார்? நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில். நான் அதனால மியூசிக்கில் கொஞ்சம், ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர், எனக்கு நீங்கள் காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன், அங்கே இருக்கேன்னு சரியாக உங்களை நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரம் ஜான்லேருந்து இந்த சக்தி திருமகன் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ், அதர் ஹீரோஸோட படம், அதர் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நான் வேலை வச்சு கொடுக்கலாம் பிளான் பண்ணுறேன் சார். சரிங்க சார், வாழ்த்துக்கள். இது வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார். இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார். இது ஸ்ட்ரெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார். டேரக்டர் சார், எனக்கு சார் கேள்வி. ஓகே சார். ரொம்ப ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம் சார். எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி, நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி, ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா? ஆமை வந்துருச்சா? ஆமை வரலையா? இம்தியாஸுங்க, இம்தியாஸ்ட்டு கேளுங்க. ஆமாம், என்ன வச்சுருந்தோன்னு சார், அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா பூந்த வேண்டும் அமீனா பூந்த வீடும் உருப்படியாதுன்ற மாதிரி ஆமை மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்டில் வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமாம் வந்துருச்சாப்பா, கொண்டு வந்துருங்கப்பா சார், கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம். ஸோ அப்படி தான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து, இந்த ஆமை, இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான். அப்படின்றதுனால இந்த சக்தி திருமகன், அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டிங்க? இலக்கணப்படி இத்து வரணும். அதான் சார், எனக்கு வந்து நீங்களாக இருக்கீங்களே சார், எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்கள் சார். டேரக்டர் அருண் பிரபு வந்து இங்கே சார். எஸ் சார். தம்பி நான் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எப்பவுமே வந்து கதாநாயகங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. ஸோ அதில் வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, இல்லை உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்லை இருக்குது தம்பி, ரொமான்ஸ்லாம் பண்ணுறேன். ரொமான்ஸ் இல்லை சார், நீங்கள் எல்லா பிள்ளையும் ரொமான்ஸ் தான் சார் பண்ணுறீங்க. தம்பி ஏங்கோ இப்போ தான்ப்பா ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ தான் ஸ்லோவாக டேரக்டில் ஓப்பன் ஆகுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்தில் வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டால் அது வேற கேரக்டர். இப்போ டபுள்ஸ், சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்தில்? உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுதுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமாக சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்தில் 2 சாங் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம. டபுள்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலாக இல்லை, மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டால் அவங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ, நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லைப்பா, நான் தப்பாக நினச்சிட்டேன் உங்களை. சாரி, நீ இப்படி தான் கேட்டீங்கல்ல. சரி, ஓகே. நான் என்னமோ என் மைண்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. சாரிப்பா, நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்லப்பா. டபுள் என்ன பார்த்தா சார், மைக் கொடுங்க. மைக் சார். விஜயாண்டன் சார். பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்ணுறேன் சார். ஆக்சுவலாக அதுக்கான கதை ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். விஜயாண்டன் சார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. 25வது இது. தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சிங்க. ஆனால் பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பராக இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்கள் பேர்லேயே அரசியலில் இறங்கியிருக்காரு யார்? விஜய். ஓகே. ஸோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவாக கேளுங்க. ஃப்ரெண்டில் வாங்க. ஐயோ, எனக்கு புரியல.
நீங்கள் எங்க பொறுமையாக கேட்டால் எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கியிருக்காரு. ஆமாம். ஸோ நீங்கள் வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பண்ணியா? ஆமாம், ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடலில் தான் தம்பி இது இருக்கு. கருப்புப்பா. ஸோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமாம் ஸோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளாக இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்லை சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேருமே பதில் சொல்கிறேன் ஓகேவா? ஆனால் நீங்கள் புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்லை, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்தில் இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லைப்பா, நான் புரோக்கர் ஆக்சுவலாக. இந்த படத்தில் புரோக்கராக வேலை செய்கிறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர் ஆக்சுவலாக. கதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டாக சொல்லாம இந்த விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வெளியே சொல்லிடுறேன். ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பாலாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க, பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில், இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, நீங்கள் கழட்டி பாருங்கள், வேறு லெவலில் ஆயிடுவீங்க நீங்கள். சூப்பராக இருக்குது. விஜய் எடுத்து சார் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் வந்துட்டுருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது, அரசியல் படம்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் எந்த அரசியல் வந்து பேசுது? அவர் சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்கிறாரு சார். அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா, இல்லை கிறிஸ்டினுக்கு எதிராக இருக்குமா, யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமாக இருக்குமா? எந்த மாதிரி அரசியலை பேச போகுது? இது மக்களோட அரசியல் பேசுகிறாங்க சார். ஆக்சுவலாக நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கும். நீங்கள் மேபி அருண் பிரபு கரெக்டாக சொல்வார் அதுக்கு. சொல்லுங்க நீங்களே சார். சார் அதான் சார். சார் விஜயண்டி சார், சார் இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து படம் 5th ரிலீஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் வந்து பராக்சக்தி படமும் 5th ரிலீஸ் பண்ணுறாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ போலப்பா, பஞ்சாயத்து இல்லைப்பா, நாங்கள் ஹாப்பி. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சோகமாகவே இருக்காதீங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஓகே சார், உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க தம்பி, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பேண்டர்னா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போகிறீங்க? இல்லை, உண்மை சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால் என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும், அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிடுறேன். ஸோ விஜய் தம்பி வருவாங்க, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு வரேண்ணா. இல்லை கண்டிப்பாக வருவாங்க, நெக்ஸ்ட் டைப் பண்ண கண்டிப்பாக. ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி. தேங்க்யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் ஜென்ரலாக இந்த படத்தில் பேசணும் நீங்கள். ஓகே. சரி, இந்த படத்தில் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஜென்ரலாக எப்போவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக விட்டீங்க டேரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி, ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆகிடுமோ, கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோவையும் தாண்டி நீங்கள் ஏதாவது டென்ஷன் ஆகிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அருண் பிரபு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் பிரபு, என்னாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீடமாக இருந்தார்? கம்ப்ளீட்டாக நம்ம கால் தான், உங்களோட தான். ஆமாம். அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயால் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டாக இருக்கும். இன்னும் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமாக வச்சு தான் மியூசிக் பண்ணுறேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல எப்படி உங்களுக்கு மக்காயாலா, கூலி விரும்புது, அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.
மெனி ஹாப்பி Thank you, sir. Thank you. பர்த்டே பாய் விஜய். Thank you. சக்தின்னு ஒரு இல்லை, வெற்றியின் திருமணம் கண்டிப்பாக வருவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த 2 சாங்ஸில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக தெரியறது. சரிங்க சார். சரி. சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இது. சரிங்க சார். வாட் கேன் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டேக்கு பண்ணணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேறு படம், அருமையாக வந்துருச்சு. ஒரு மாத பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமாக வந்து இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேறு எந்த காரணமும் இல்லை சார். அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் எனக்கு. லீவ் விட்றாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விட்றாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு? இல்லையா? விட சொல்லலாம்ல சார்? சரி. ஸ்கூலில் கொண்டாடணுமா? சரி, ஓகே. அருண் சார், நீங்கள் இந்த சமூக அரசியலுங்கிறது வேற, ஓட்டு அரசியலுங்கிறது வேற. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்து போராடுவாங்க, பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார். இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும். இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க, அதனால் வர முடியல சாரால். கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம். மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகை சுந்தர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது. ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவியலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, உங்கள் ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி, என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும் போதும் வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார். கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின். மேடம், ஒரு கொஸ்டின். திருப்தி உங்கள் பேர்? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளோ லெவலில் திருப்தியாக இருந்தது? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் திருப்தின்னா சாட்டிஸ்ஃபைட் எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, I mean, this is the first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great, passionate people. So yeah, I mean, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. Yeah. டைரக்டர் சார், சார் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு போட்டு காட்டினீங்களா? அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், போட்டு காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னார்? கண்டிப்பாக இனிமேல் தான் சார் போட்டு காமிக்கணும். ஃபைனல் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு, இந்த மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டு காமிக்கலாம் சார். பர்டிகுலராக கேட்டோம். கேளுங்க சார். படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களா? இந்த படம் ஆமாம் ரெடி. ஆமாம் வந்துட்டு இருக்கு. சாரி சார். வந்து ஆமாக்கு வழி விடலாமா? ஆமாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க்ஸ் சொல்கிறோம். சாரி, உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பழமொழியை வச்சு அசிங்கப்படுத்திட்டோம், அதனால் வந்து அப்படி சொல்லி மாலை. உங்களுக்கு ஓகே தம்பி? ஓகே சார், வாங்க நீங்கள் மாலை போடுங்க. வாங்க கேட்கலாம், இன்னும் கேட்கலாம் சார். விஜய் ஆண்டனி சார் எங்கே சார் இருக்கீங்க? ஆமைக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் பத்திரிகையாளர் சங்கம் 71 ஆண்டு பாரம்பரிய சங்க சார்பாக சால்வை உங்களுக்கு வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் சால்வையை போட்டுடுறோம். அண்ணன் கௌரவ தலைவர் நெல்லை சுந்தரராஜன் சார். எனக்கு சால்வை போட்டு பழக்கம் இல்லை, நான் வாங்கி உங்கள்கிட்ட போட்டுறேன். ஓகே சார். தம்பி ஆமாம் வரும், நெல்லைக்கு போடுங்க, அவர் சீனியர். அது ஆமாம். மனைவை கலைமாமணி நெல்லை, அப்புறம் பாலா, மோகன், சரண் சார் வந்துருங்க. அப்புறம் வந்து கடைசி இது வேற வழக்கமா வந்து அது சொல்றேன், ஒரு இன்னொரு மேட்டர் இருக்கு நம்ம கிட்ட, அது வாங்க சார் வாங்க. சோ சார்பாக நிர்வாகிகள் இப்ப விஜய் ஆண்டனி சாருக்கு கௌரவிக்கிறாங்க.
தேங்க்யூ 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 தப்பிச்சு ஸோ மேடையில் ஆமை வந்தாச்சு அண்ட் இப்போ மாலை போட வேண்டிய தருணமும் எல்லாரும் வந்தாச்சு. சேர்ந்து ஆமைக்கு மாலை போட்டுருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் இல்லைங்க சார். ஸோ யார் மாலை போடுறீங்க சார்? நீங்கள் போடுறீங்களா ஆமைக்கு மாலை? வாங்க தம்பி நீங்கள் போடுங்க. வாங்க தம்பி வாங்க நீங்கள் போடுங்க சார். வரேன் சார் நான் இங்கே அந்த பக்கம் நிற்கிறேன் சார். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வீடியோ பதிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தம்பி எல்லாரும். எஸ். ஸோ இன்னையிலேருந்து பத்மா மேடம் ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடுன்ற பழமொழியை தமிழ்லேருந்து தூக்குறோம். நம்மளாம் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த ஆமையினால தான் படம் ஹிட்டாக இருக்குல்ல மார்கன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து வழக்கமாக கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா, நம்ம வந்து வித்தியாசமா பிரியாணி வெட்டி கொண்டாடுறோம். ஓகே, பிரியாணி கொண்டாடுறோம். ஆண்டனி சாருடைய பிறந்த நாள் அப்படிங்கறனால வாங்க வாங்க கேக் இல்லாம பிரியாணி வெட்டி கொண்டாட போறோம். ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இப்ப நமக்காக பிரியாணி வெட்ட போறாங்க. லைட்டர் யார்ட்ட இருக்கா சார்? லைட்டர் மேடம் லைட்டர். இந்த பிரியாணியை வெட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. ஓகே சார். சார் நீங்களே வெட்டுறீங்களா யாராவது வந்து? சரி தம்பி நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் தான். சரி 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 தேங்க்யூ. நீங்கள் ஊதுறீங்களா? ரெடியா? ரெடி. சரி நீங்கள் ஊதுங்க. தம்பி நீ ஊதுப்பா. ஹாப்பி பர்த்டே டு our favorite விஜய் ஆண்டனி சார். மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய விஷஸ். தம்பி என்னப்பா ஸ்பூன் வந்துட்டு ஒரு நிமிஷம். இம்தியாஸ் உங்களுக்கு யூ வாண்ட் பீஸ் ஆர் ரைஸ்? ஓகே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஒன்லி. ஓகே பீஸ் இங்கே ஸ்பூன் கொடுங்கப்பா. கையில் கொடுக்க முடியுமா? எஸ் தம்பி. சரி ஆடி அமாவாசையா? will you eat பிரியாணி? தம்பி ஸ்பூன் இல்லாமல் பிரியாணி கொடுத்துருக்கீங்கப்பா. என்னப்பா ஆர்கனைஸ் பண்ணுறீங்க ஈவெண்ட்டை? ஒரு நிமிஷம் கையிலேயே ஊட்டிடலாமா? இது வந்துட்டே இருக்கு சார். ஐ திங்க் நம்ம கட் பண்ணி டைம் ஆகுனா சொல்லுங்க. கையில் எடுத்து விட்டுறேன். வெயிட் பண்ணுறாங்க. ஸ்பூன் இல்லையா தம்பி? யா எல்லாருமே சேர்ந்து நம்மளோட விஜய் ஆண்டனி சாருக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் many more films to come. 25th film ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களின் சார்பாக. பிரபு வாங்க. டைரக்டர் பிரபு. சார் வாங்க ப்ளீஸ். டியூ பிக்சர் ஷெல்லி ப்ளீஸ் கம். ஷெல்லிக்கு பெரிய பீஸ் வந்துச்சு தம்பி. இதப்பா ஷெல்லி சாரி பீஸோட வந்திருக்கு ஷெல்லி. சார் உங்கள் ரிப்போர்ட் இருக்கு. சரி நீங்கள் தம்பி வாங்க. கவிதா மேடம் வாங்க ப்ளீஸ் வாங்கப்பா. வாங்க ப்ளீஸ் கம். நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜா? சரி தப்பிக்க கூடாது. நீங்கள் நான்வெஜ் வாங்க ப்ளீஸ். என்னப்பா வாங்க பாயத்து வரைக்கும்ப்பா. ப்ளீஸ் ஒழுங்கா பாயத்து வரீங்க ப்ளீஸ். பிரியாணி தானேப்பா. சரி நீங்கள் கல்யாணி வெஜ்ஜா? வெஜிடேரியன். ரேகா வந்துருங்க. ரேகா தேங்க்யூ. பிரபு வந்துட்டீங்களா? அருண் பிரபுக்கு மட்டும் பீஸோட முந்திரி பருப்பு போட்டு தந்துடுறேன். சாரி. ஸோ தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு தம்பி வாங்கப்பா. நீங்கள் ராசியா நாள் எனக்கு வாங்க மேலே வாங்க. உங்களை பார்த்து ராசின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தானே. பீஸ் வேணுமா? இந்த முந்திரிலாம் உங்களுக்கு தாங்க. எல்லா முந்திரி கொடுத்துரு. விஜய் சார் சாரி ஃபார் தி குற்றவை நிமி தேங்க்யூ ஸோ மச் நிமி. வெஜிடேரியனா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். தேங்க்யூ. உங்களுக்காக சில நபர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு கௌரவிக்கணும். சார் நான் தான் போட்டு சார். நான் தான் போட்டு போறேன். இல்ல தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம்னுடைய நிர்வாகிகள் மேடையில் நினைச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி. ஸோ